லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? 2040 நடக்கும் கதைக்களமாக வைத்திருக்கும் இந்த படத்துல நம்முடைய எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, அந்த மாதிரி பல பிரச்சனைகள் காதல் சேர்ந்தும் இருக்கு, முறிந்தும் இருக்கு. ஆனா 2040 எஸ்.ஜே. சூர்யா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அந்த கம்பெனி பேர் தான் எல்.ஐ.கே. அந்த எல்.ஐ.கேன்ற கம்பெனி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ரெண்டு காதலர்கள் இல்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், ஆண் பெண் ரெண்டு பேரும் சேரும் போது அவங்க காதலா இருக்கிறாங்களா, ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு லவ் மீட்டர் மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி அதை தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருக்கும் அந்த செல்போன் மூலியமா பரப்பி விட்டுறாரு. அதை உபயோகிக்காம யாருமே காதலை நம்பக்கூடிய அளவுக்கு இல்லாம மாதிரி ஆயிடுறாங்க. எல்லா ஆண் பெண்ணும் அதுக்கு அடிமையாயிடுறாங்க. அவங்க காதலிக்கிறாங்களா இல்லையான்றதையே அந்த ஆப் தான் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு எஸ்.ஜே. சூர்யா. அது கிட்டத்தட்ட பல மில்லியன் கணக்குல சேல் ஆயிடுது. அதை அவர் தொடர்ந்து செஞ்சதால படத்தினுடைய ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் என்ன பண்றாரு, அந்த ஆப் எல்லாம் இல்லாம அவரு யார் அப்படின்னு அவரோட கதை பின்கதை என்னன்னா, அவரும் அவருடைய அப்பா திரு சீமான் அவர்களையும் ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா செல்போன்கள் உபயோகிக்காத ஒரு உலகம், அந்த உலகத்துக்கு பேர் பசுமை உலகம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு இங்க இந்த மாதிரி 2040 இந்த மாதிரி செல்போன் யூஸ் பண்ணி ரொம்ப அடிமையா இருக்கிறவங்க, செல்போன்ல தவறுகள் செய்யறவங்க எல்லாருமே இந்த சீமான் சார் எடுத்திருக்கிற ஒரு 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 இது மாதிரி சிறைச்சாலை மாதிரி வச்சுங்களேன். அதுல போயிட்டு தள்ளி விட்டுருவாங்க. அங்க இவங்க என்ன பண்ணுனா, ஒரு வாரமோ 2 வாரமோ 6 மாசமோ அவங்களுடைய செல்போன்ல செஞ்ச தவறுக்கு ஏற்ற மாதிரி அங்க அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அந்த நேரத்துல சீமான் சார் வச்சிருக்கிற அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, செல்போன் இல்லாம வாழ்வது எப்படி அப்படின்னு ஒரு கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த பசுமை குடில் அப்படின்னு ஒரு சிறைச்சாலை வச்சிருக்கிற அந்த சீமான்ஸோட பையன் தான் பிரதீப் ரங்கநாதன். அப்ப இது என்னன்னா, இவங்களுக்கு செல்போனே உபயோகிக்காத ஒரு பர்சன் நம்முடைய பிரதீப் ரங்கநாதன். படத்தினுடைய கதைக்கருத்தை செல்போனிலேயே மூழ்கி இருக்கும் ஹீரோயின்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களும் அவங்க அம்மாவும் செல்போன் இல்லாம வாழவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெண்ணை செல்போனே உபயோகிக்காத பிரதீப் ரங்கநாதன் காதலித்து இந்த லிக் அப்படின்ற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து இவங்க முழுசா செல்போனை நம்புறவங்க, அந்த ஆப் சொல்றதுதான் நம்புவாங்க. மத்த யார் சொல்றதையும் அவங்க உண்மையா இருந்தா கூட நம்ப மாட்டாங்க. ஆப் என்ன சொல்றதோ அதை மட்டுமே நம்புவாங்க. பிரதீப் ரங்கநாதன் உண்மையா இந்த பொண்ணை காதலிச்சா கூட ஆப் சொல்லல அப்படின்றதுனால இவங்க காதல் மறுத்துடுறாங்க. ஆனா தன்னோட உண்மை காதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு விளக்குறதுக்காக அந்த ஆப்பே ஒரு பொய்யான ஆப் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக இன்டர்வலுக்கு அப்புறமா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கஷ்டப்பட்டு அது ஒரு தவறான ஒரு ஆப்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றாரு நம்முடைய பிரதீப் ரங்கநாதன். இதுதான் படத்தினுடைய கதை. இது பல கதைகள் கேள்விப்பட்ட மாதிரி ஜாதி மதன்ற மாதிரி இதுல ஒரு ஆப் வச்சு வேற எதுவுமே பெரிய வித்தியாசம் இல்ல. ஜாதி மதத்தால பிரியிற இல்ல ஒரு எதிரியால பிரியிற மத்த எல்லா கான்செப்டுமே இருக்கும். எதிரி, சண்டை எல்லாமே அந்த காட்சியில் இருந்தா கூட இந்த படம் பார்ப்பதற்கு நல்லா இருந்தனால கதைன்றது பெருசா ஒன்றும் பெரிய இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு கதைகள்லாம் இல்லை. அப்படி நமக்கு அந்த கதையை கேட்கும் போதே பல போர் அடிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் ரொம்ப இருந்தா கூட இந்த படம் வெற்றி படமா அமையுமா, பிரதீப் ரங்கநாதனுக்கு மற்றும் ஒரு வெற்றி படமா அமையுமா அப்படின்றதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உள்ள போய் உட்காரும் போது இவர் என்ன பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஏதோ ஒரு மேஜிக் பண்றாரு. அந்த மேஜிக்கை பண்ணி ஒரு படத்தையும் கிட்டத்தட்ட 4 அவருடைய கோமாளி படத்துல இருந்து லவ் டுடே, டிராகன், டியூட் எல்லாமே பாத்தீங்கன்னா எதனா ஒரு விஷயம் பண்ணுவாரு. அது அவருக்கு ரசிகர்கள் பிடிக்கிற மாதிரி சில விஷயமா இப்பெல்லாம் மாறி போச்சு. பிரதீப் ரங்கநாதன் தமிழ் திரைப்படத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறிட்டார் அப்படின்றது தொடர்ந்து வரக்கூடிய படங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி இந்த படத்துலயும் ஒரு 5-6 காட்சிகள் எங்கெல்லாம் படம் தொங்குதோ அந்த இடத்துல எல்லாமே பிரதீப் ரங்கநாதன் அவர் தன்னுடைய மேஜிக், அவருடைய ஆக்டிங் பிளஸ் ஒரு 4-5 சீன், அருமையான ஒரு 5-6 சீன் வச்சுட்டாங்க படத்துல. எங்கெல்லாம் படம் தொய்வா ஏற்படுதோ அங்கெல்லாம் அந்த சீனை வச்சு அந்த படத்தை மெருகேத்தி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு மாத்திட்டாங்க. இந்த படம் பார்த்துட்டு நம்மளுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹாலோவின் சீன் ஒன்று இருக்கும். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு காமெடி பேஸ் பிளஸ் சென்டிமெண்ட் எல்லாமே எடுத்துட்டு ஒரு கலவையா ஆக்கிட்டாங்க. இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும், அனிருத். நம்முடைய விக்னேஷ் சிவனுடைய ரைட் ஹேண்ட் அனிருத். அவர் இந்த படத்துல செய்ய வேண்டிய வேலை எல்லாமே கரெக்டா செஞ்சுட்டாரு. அவருக்கு என்ன ஒரு பாட்டு எல்லாமே செஞ்சுட்டாரு. இந்த படத்தோட மற்றும் ஒரு பலம் நம்முடைய யோகி பாபு. இவர் வரக்கூடிய ஒரு 5-6 காட்சிகள் குபீர் சிரிப்பை உண்டாகுது, கண்டிப்பா உண்டாகுது. அதான் அங்க சில நேரத்துல யோகி பாபு வரும்போது நம்மளுக்கு பெரிய காமெடி எல்லாம் ஒன்றும் பெருசா வராது. ஆனா இந்த படத்துல 4-5 காட்சிகள்ல யோகி பாபு வருவாரு. அந்த காட்சிகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதுல ஒரு ஓப்பன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு டாபிக் உருவாக்கிட்டு
அதை வச்சு அதை பத்தி கிரியேட் பண்ணி அவர் பேசுற சில காட்சிகள் வந்து நிச்சயமா வந்து தியேட்டர்ல வந்து ஒரு பெரிய சிரிப்பலையே உண்டாக்குது. யோகி பாபு வந்து எதுக்கு யூஸ் ஆயிருக்கிறாருன்னா, இந்த ஹீரோயினுடைய ஓப்பன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஹீரோயினுக்கு எப்படி இந்த ஹீரோயின் அடைவார் ஒரு கட்டத்திலையும் மனம் தளராம இந்தந்த வகையில அடைவேன் இந்தந்த வகையில அடைவேன்னு சொல்லிட்டு ஹீரோ குட்டியே சொல்லி படத்தினுடைய கலகலப்புக்கு வந்து ஒரு வழி செஞ்சிருக்கிறாரு யோகி பாபு. இந்த மாதிரி ஒரு சில காட்சிகள்ல வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து தனியாக பேச ரொம்ப நாள் ஆச்சு யோகி பாபு வந்து இந்த மாதிரி ஒரு சிரிப்பெல்லாம் பார்த்து. அவர் வரக்கூடிய ஒரு 5-6 காட்சி வந்து அவர் வரக்கூடிய எல்லா காட்சியிலுமே வந்து நகைச்சுவை உண்டாக்கக்கூடிய ஒரு காட்சி அமைப்பா தான் இருந்தது. இந்த படத்தினுடைய இறுதியில வந்து பிரதீப் ரங்கநாதன் எப்பயும் போல இந்த ஆப் வந்து பொய்யான ஆப்னு அவர் ப்ரூவ் பண்ணி வில்லன் என்ன எஸ்ஜிஎஸ் என்னென்ன வில்லத்தனம் பண்ணணுமோ எல்லா வில்லத்தனமும் பண்ணி இறுதியில ரோபோட் எல்லாம் சண்டை போட்டு முடிச்சு ஒரு வழியா படத்தை நம்முடைய பிரதீப் ரங்கநாதனும் விக்னேஷ் சிவனும் முடித்து விடுகிறார்கள். ஆனா இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது பாத்தீங்கன்னா பலது வந்து நம்மளை போட்டு அப்படியே குழப்பினே இருந்தா கூட இந்த படத்தினுடைய வெற்றி அடைஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னா அது முழுக்க முழுக்க பிரதீப் ரங்கநாதனுடைய அந்த நடிப்பு, பிரதீப் ரங்கனுடைய பர்ஃபார்மன்ஸ். பெருசாலாம் ஆக்ட் பண்றதுல ரொம்ப பெருசாலாம் வந்து அழட்டிக்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சாதாரணமா ரொம்ப ஈஸியா என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி மக்களை கவரக்கூடிய ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. விக்னேஷ் சிவனுடைய திரைப்படம் எப்பவுமே வந்து எதனா ஒரு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டபுள் மைண்டாவே இருக்கும். அந்த நானும் ரவுடிதான் படமும் அதுக்காக அந்த நம்ம விஜய் சேதுபதி படம் கூட பாத்தீங்கன்னா அந்த 2 மனைவியை வச்சு 2 காதலி வச்சு எடுத்திருப்பாரு. பார்ப்பது கொஞ்சம் முன்ன பின்ன சங்கடமா இருந்தா கூட எதனா ஒரு விதத்துல வந்து இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு படமா எடுத்துருவாரு. அவருடைய படங்களுடைய வரிசையில இருந்து இந்த படம் கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட நம்ம வந்து ஏமாற்றாத ஒரு படமாக லீக் இருக்கும். அது பொதுவாக இளைஞர்களை வந்து கண்டிப்பா இந்த படம் வந்து கவரக்கூடிய எல்லா விஷயமும் இருக்கு. இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன் கூட கீர்த்தி ஷெட்டி, நம்முடைய சீமான் ஐயா, நம்முடைய யோகி பாபு, எஸ்.ஜே. சூர்யா மற்றும் நம்முடைய ஆனந்த்ராஜ் நடித்திருக்கிறாங்க. ஆனந்த்ராஜ்லாம் ஒரு சில காமெடி காட்சிகள் உபயோகப்பட்டிருக்கிறாங்க. இந்த படத்தை யார் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு லைட் ஹார்ட்டடா போனோமா ரொம்ப போட்டு யோசிக்காம இந்த சின்ன பசங்க பெரிய பசங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்ப லாஜிக்லாம் பார்க்காம ஒரு 5-6 காட்சிகள் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு கதை பார்த்தீங்கன்னா இழுவையா இழுன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஆனா இந்த படம் வந்து பார்க்கக்கூடிய படமா பெரிய எக்ஸலண்ட் படமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்து நிச்சயமா போய் பார்க்கக்கூடிய படம் தான். ஒரு நம்ம டைம் பாஸ் பண்ணும் வீட்டுல எல்லாரையும் அழைச்சிட்டு போய் ஒரு படம் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில நல்ல பாட்டு நல்ல ஒரு காமெடி காதல் காட்சிகள்லாம் ஒண்ணுமே வந்து மனசை தொடவே இல்லை. எல்லாமே செயற்கைத்தனமா இருந்தது. முக்கியமா வந்து சீமான் சாரனுடைய அந்த வசனங்கள் வந்து வர 2-3 இடத்துல அவருடைய வசனங்கள் வந்து தியேட்டர் வந்து கைத்தட்டி என்ஜாய் பண்ற அளவுக்கு வந்து அந்த தமிழை ஒரு உச்சரிக்கும் போதே வந்து அந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு தனித்துவமா இருக்கு. அவரோட கேரக்டர் வந்து என்ன எங்கன்னா தப்பாப்பா பண்றோம்னு பார்த்தா மிகவும் சிறப்பாக ஒரு சில விஷயம் இருந்தா கூட அவர் வந்து மிக சிறப்பா பயன்படுத்தி இருக்கிறாரு இயக்குனர் விக்னேஷ் சிவன். இந்த படத்தை ஓவராலா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா குடும்பத்தோட போயிட்டு கொஞ்சம் டபுள் மீனிங் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் அதுக்கான சில காட்சி இருந்தா கூட டபுள் மீனிங் வசனங்கள் 2-3-4-5 இடத்துல வந்து அந்த திகட்டுது இருந்தா கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணின்னு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய எல்லாருமே குடும்பத்தோட போய் பார்க்கலாம். ஒரு சில காட்சிகள் மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா குடும்பத்தோட போய் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா பெரியவங்க எல்லாரும் போய் நின்று ஒரு தடவை சந்தோஷமாக பார்த்து ரொம்ப யோசிக்காம பார்த்துட்டு வர வேண்டிய படம் தான் இந்த லீக்.